மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 1. இயேசு அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். இப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுப்படுவார் என்றார். வசனம் 3. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடிவந்து, வசனம் 4, இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். வசனம் 5. ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். வசனம் 6. இயேசு பெத்தனியாவிலே குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே இருக்கையில், வசனம் 7, ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளை கல்பரணையை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேலே ஊற்றினார். வசனம் 8. அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு. வசனம் 9. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்கலாம் என்றார்கள். வசனம் 10. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரிகையை செய்திருக்கிறாள். வசனம் 11. தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். வசனம் 12. அவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. வசனம் 13. இயேசு சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கேயே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 14. அப்பொழுது 12 ஒருவனையும் யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், வசனம் 15, நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். வசனம் 16. அது முதல் அவன் அவர்களை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டே இருந்தான். வசனம் 17. புளிப்பில்லாத அப்பம் பண்டிகையை முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்கா புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறோம் என்று கேட்டார்கள். வசனம் 18. அதற்கு அவர்கள், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். வசனம் 19. இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வசனம் 20. சாயங்காலமான போதோ 12 கூட அவர் வந்திருந்தார். வசனம் 21. அவர்கள் போஜன பண்டிகையில் அவர், உங்கள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 22. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானே நானே என்று ஒவ்வொருவராய் கேட்டு தொடங்கினார்கள். வசனம் 23. அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தளத்தில் கையிடுகிறவனோ என்னை காட்டிக் கொடுப்பான். வசனம் 24. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே பேசுகிறார். ஆகிலும் இந்த மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்த நாளே அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். வசனம் 25. அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவரை நோக்கி, ரபி, நானே என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடியே என்றார். வசனம் 26. அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். வசனம் 27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். வசனம் 28. அது பாவ மன்னிப்புக்கும்படி அருந்து அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. வசனம் 29. இது முதல் இந்த திராட்சை பழத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 30. அவர்கள் ஸ்தானம் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டபடி
அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலையிலே புறப்பட்டு போனார்கள். வசனம் 21. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பன் வெட்டுவான், மந்தைகள் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடியே அந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். வசனம் 32. ஆகிலும் நான் உயிர் தெழுந்து பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். வசனம் 33. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். வசனம் 74. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 35. அதற்கு பேதுரு, நான் உம்மிடை மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். வசனம் 36. அப்பொழுது இயேசு அவருடனே கெத்சேமேன் என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் இங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவு நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. வசனம் 37. பேதுருவையும் செபுலோனையும் குமாரர்கள் இவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையும் வியாகுலமும் தொடங்கினார்கள். வசனம் 38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னுடனே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. வசனம் 39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார்கள். வசனம் 40. பின்பு அவர்கள் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னுடனே கூட விழித்து இருக்கக்கூடாதா? வசனம் 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானது, மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். வசனம் 42. அவர்கள் மறுபடியும் 2வது தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒளியே இது என்னை விட்டு நீங்கா கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். வசனம் 43. அவர்கள் திரும்பவும் வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரையா மயக்கமாய் அடைந்திருந்தது. வசனம் 44. அவர்கள் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3 தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். வசனம் 45. பின்பு அவர்கள் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளிலே ஒப்படைக்கப்படுகிறார், வேலை வந்தது. வசனம் 46. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள், போவோம் என்றார். வசனம் 47. அவர் அப்படியே பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனுடனே கூட பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். வசனம் 48. அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். வசனம் 49. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். வசனம் 50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வருந்துகிறாய் என்றார். அப்பொழுது அவர் கிட்டே வந்து இயேசுவின் மேலே கையை போட்டு அவரை பிடித்தார்கள். வசனம் 51. அப்பொழுது இயேசு வாடி இருந்தவர்களின் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். வசனம் 52. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உலகிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் யாவும் பட்டயத்தாலே மடிந்து போவார்கள். வசனம் 53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? வசனம் 54. அப்படியே செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் இப்படி நிறைவேறும் என்றார். வசனம் 55. அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி,
கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேனே, அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. வசனம் 56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படியே இவைகள் எல்லாம் சம்பவித்தது என்று. அப்பொழுது சீசர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். வசனம் 57. இயேசு பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசிரியர்களாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கேயே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்தார்கள். வசனம் 58. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசிரியனுடைய அரண்மனைக்கு வந்து உள்ளே பிரவேசித்து மூடிவை பார்க்கும்படி சேவகருடனே உட்கார்ந்தான். வசனம் 59. பிரதான ஆசிரியன் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி தேடினார்கள். வசனம் 60. ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய்ச்சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொவில்லை. கடைசியிலே 2 பொய்ச்சாட்சிகள் வந்தது. வசனம் 61. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடும் 3 நாளிலே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். வசனம் 62. அப்பொழுது பிரதான ஆசிரியன் எழுந்திருந்து இவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறதை குறித்து நீ ஒன்றுமே சொல்லுவதில்லையா என்றான். வசனம் 63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசிரியர்கள் அவரை நோக்கி, நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவா தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவனர் பேரிலே உன்னை ஆணை இட்டு கேட்கிறேன் என்றான். வசனம் 64. அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசகத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்களிலே மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 65. அப்பொழுது பிரதான ஆசிரியர் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதில் என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுதே கேட்டீர்களே. வசனம் 66. உங்களுக்கு என்னை மாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு இவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். வசனம் 67. அப்பொழுது அவருடைய முகத்திலே துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. வசனம் 68. கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞானதிஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். வசனம் 69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றிலும் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவினுடனே கூட இருந்தாய் என்றார்கள். வசனம் 70. அதற்கு அவன், நீ சொல்கிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதலித்தான். வசனம் 71. அவன் வாசலில் மண்டபத்திற்கும் போன பொழுதோ வேறொருத்தி அவனை கண்டு, இவன் நசரேயனாகிய இயேசுவினுடனே கூட இருந்தான் என்று அங்கேயே இருந்தவர்களுக்கு சொன்னாள். வசனம் 72. அவனோ அதற்கு, மனுஷன் நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். வசனம் 73. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவன் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், உன் பேச்சு அவனை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். வசனம் 74. அப்பொழுது அவன், இந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. வசனம் 75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுவதற்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு உன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான்.